அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் காகம் இந்த திசையில் ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த காகத்தை வச்சு இவ்வளவு சகுனம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய உண்மை இருக்குங்க. இந்த காகத்துக்கு இந்த திசையில் அந்த காகம் உணவு எடுத்துச்சுன்னா இப்படி நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். இந்த திசையிலேருந்து எடுக்கக்கூடாது. நாம் ஒரு சாப்பாடு வைக்கிறோம், ஆனால் அதை அந்த காகம் எடுக்காமல் போயிடுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? இது போல் நிறைய விஷயங்கள் காகத்தை வச்சு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம நிறைய இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் இது போல் வீட்டில் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கு, அல்லது நான் இந்த மாதிரியான உணவுகளை வைப்பேன், இப்படி வழிபாடு செய்வேன், இந்த கிழமைகளில் நான் இப்படி உணவு வைத்திருக்கேன் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? எது எடுத்தாலும் எதிர்மறையான விளைவுகளாகவே இருக்குது. வீட்டில் எப்போ பாரு சண்டை பிரச்சனை, நிறைய பணங்காசு வந்தாலும் அது தங்கவே மாட்டேங்குது, சேமிக்க முடியல, சுப செலவுகளாக பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது காகங்கள் நம்ம வீட்டில் இந்த திசையில் இருந்து சத்தமிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சகுன சாஸ்திரங்களில் காகங்கள் முக்கியமான இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவானுடைய வாகனமாக இந்த காகம் நின்று கரையும் திசையிலும் கொண்டு வரக்கூடிய பொருட்கள்லையும் பல்வேறு வகையான சகுனங்கள் வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே மிக பெரும் சகுனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகுன சாஸ்திரங்களில் காகங்கள் முக்கியமான இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய வாகனமான இந்த காகம் நின்று கரையக்கூடிய திசைகளிலும் கொண்டு வரக்கூடிய பொருட்களையும் பல்வேறு சகுனங்களை வெளிக்காட்டுக்கிட்டு தான் இருக்கு. காலை வேளையில வீட்டில் மரத்தில் உட்காந்து ஒரு காகம் சத்தம் போட்டுக்கிட்டு, அதாவது கரைந்து கொண்டே இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குங்க. அதே போல் அதையும் தாண்டி காகம் கரைவதால் ஏற்படக்கூடிய சகுன பலன்களை இங்கு தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மரங்களில் அமர்ந்து காகம் கரைந்தால் மழை பொழியும் என்பதற்கான சகுனம் அப்படின்னு சொல்லலாம். காகம் தங்களுடைய எதிரில் வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து சென்றால் லாபம் கிடைக்கும். அதுவே இடப்புறம் இருந்து வலப்புறமாக பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு பொருள்படுது. இதே போல் மேற்கு திசை நோக்கி காகம் கரைகிறது என்றால் மது, நெல், முத்து, பவளம் மற்றும் கடல் வினை பொருட்கள் நம்ம ஆகியவற்றில் அதிக லாபம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். வடக்கு திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி நாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சகுனமாகவும் சொல்கிறாங்க. காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க ஆதரவு, நண்பர்களுடைய சேர்க்கை, தங்கத்தால லாபம், நல்ல உணவு இவையெல்லாம் கிடைக்க போகிறதா அர்த்தம். தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தா வீட்டில் தங்கம் சேரும் அப்படிங்கிறது அர்த்தங்க. இதே போல் இந்த காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே மிகப்பெரிய ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த காகம் எந்த திசையில் அமர்ந்து உட்கார்ந்து கரைக்கிறதோ அதை பொறுத்து கூட நமக்கு லாபங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னோருடைய அம்சமாக நம்ம பார்க்குறோம். அந்த காகங்கள் நம்ம சாப்பாடு வைக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு பொருத்தப்படலாம். ஆனால் இந்த காகங்கள் சாப்பாடு எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். முன்னோர்களுடைய கோபமாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் முன்னோர்களை நினைத்து தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் கூட மன்னித்துடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அப்படி ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ இருந்தால் கூட அது எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் காகங்கள்
கிழக்கு அதாவது கிழக்கு திசையில் இருந்து ஒரு சத்தம் எடுக்கிறது அப்படின்னா எடுத்த விஷயம் உங்களுக்கு லாபமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு திசையில் இருந்து சத்தமிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பகைவர்கள் விலகி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். தெற்கு திசையில் இருந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தப்படுது. தென்மேற்கு திசையிலேருந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா பொருள் லாபம் ஏற்படும். தயிர், எண்ணெய், உணவுப் பொருட்கள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களால் பெரும் அதிர்ஷ்டம் வரப்போகுது. மேற்கு திசையில் இருந்து காகம் கரைந்ததுன்னா மனதுக்கு இனிய செய்திகள் வந்து சேரும். நெல், தானியம், முத்து, பவளம் போன்றவற்றால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதே வடமேற்கு திசையில இருந்து காகம் சத்தம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா எடுத்த காரியங்கள்ல இழுபறி நிலைகள் ஏற்படலாம். வடக்கு திசையில இருந்து காகம் சத்தம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா வாகனத்தால லாபம், வாகன சேர்க்கை உண்டாகும். வஸ்திரத்தால லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகலாம். அதே போல் வடகிழக்கு திசையில் இருந்து காகம் கத்திட்டே இருக்குது அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய பொருள் விரயமாகலாம். நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு நேர் எதிரே நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்தால் அது கொஞ்சம் அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு வலப்புறம் இருந்து இடப்புறமாக காகம் சென்றால் லாபமும், இடப்புறம் இருந்து வலப்புறமாக சென்றால் செல்லக்கூடிய காரியத்தில் சற்றே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, இது போல மேலும் இந்த காகத்தை வைத்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படி பழங்காலம் முதலே காகத்தை சகுன அறிகுறியா நம்ம முன்னோர்கள் கருதி வந்திருக்காங்க. காகம் பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுதுங்க. அதனால தான் அமாவாசையில காகத்துக்கு எச்சல் படாம படையல்ல இருந்து முதல் உணவு வைக்கப்படுது. காகம் கரைவது முதல் எச்சம் இடுவது வரை அனைத்துமே நமக்கு சகுன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுதுங்க. அந்த வகையில காகம் கொண்டு வந்து போடக்கூடிய பொருட்களும் நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். காகம் ஒருவருடைய உடம்பின் மீதோ, அவர் பயன்படுத்தும் வாகனத்தின் மீதோ, குடையின் மீதோ, காலணியின் மீதோ தன்னுடைய சிறகை கொண்டு தீண்டி விட்டு போகுது அப்படின்னா அது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னே சொல்றாங்க. அது அவருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு பெரிய விதத்தில் விபத்தோ இல்லை ஏதாவது நடக்கும் அப்படின்னோ அது எச்சரிக்கை செய்யக்கூடிய செயல் என்றும் சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு நம்ம மேற்கொள்வது நல்லது. அதே போல் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர் எதிரே நீங்கள் செல்லக்கூடிய திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சு அப்படின்னா அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலமாக சில அறிகுறிகள் இறைவன் உங்களுக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம். அதுபோல் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னாலும் கூட அந்த காகம் கரையிறதை வைத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முற்றத்தில் தலை இடுத்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயமுறுத்துவதற்கு கூறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு அறிகுறியை நமக்கு சொல்லுது, ஆபத்தில் இருந்து தப்பித்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியமாக இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்துமே எதுவுமே மூடத்தனம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் காகம் ரத்தின கற்கள், பூக்கள், பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுட்டு பறந்து போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஆண் வாரிசு வர இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது. அதுவே தாம் வீட்டில் கட்ட பயன்படுத்தக்கூடிய குச்சி, புல், நார், சணல், கம்பி இது போன்ற ஏதாவது ஒரு பொருளை போட்டுட்டு போகுது அப்படின்னா அந்த வீட்டில் பெண் வாரிசு வருவதற்கான அர்த்தமாக சொல்லப்படுது. காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல், பூக்கள், காய்கறிகள், பழங்கள், நெல், தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுட்டு போகுது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பொருளுக்கு உரிய லாப பலன்கள் கிடைக்குமா? காகம் தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கறது போல நாம் பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்னா அது சுப சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் நடைபெறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்து கொண்டு இந்த காகம் சூரியனை பார்த்து கரைந்தது அப்படின்னா அதுவும் அபசகுணம். இது போன்ற விஷயங்கள் நம்ம வீட்டில் நடைபெற்றால் உடனே நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. நம்ம வீட்டில் சிவந்த பொருட்கள், மலர்கள் என்ற எந்த வகையிலுமே சிவப்பு நிறத்தில் ஏதாவது கொண்டு வந்து போட்டால் அது உங்களுக்கு நெருப்புனால ஆபத்து வரக்கூடியது அப்படின்னு உணர்த்துவதாக அர்த்தப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகங்களால் இவ்வளவு சகுனங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நம்ம நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.